இந்த தம்பி லிகிதனுக்கு தன்னுடைய அண்ணன் சங்கன் எவ்வளவு தூரம் தவத்தில் முன்னேறி இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என ஒரு நாள் ஆவல் ஏற்பட்டது. சரி, அண்ணனிடம் போய் கேட்போம். நாம் இத்தனை நாள் தவம் செய்திருக்கிறோம், அண்ணனுடைய தவம் எப்படி இருக்கிறது என்று விசாரிப்போம் என புறப்பட்டு நடந்து அண்ணன் குடிலுக்கு வந்து சேர்ந்தான். பல நாள் கழித்து அண்ணன் குடிலுக்கு வருகிறான். வெளியே இருந்த திண்ணையில் அமர்ந்தான். உள்ளே அண்ணன் இல்லை. காலை நேரம், ஒருவேளை நீராடப் போயிருக்கலாம். காத்திருப்போம். காத்திருந்தான். பசித்தது. எதையாவது சாப்பிட வேண்டுமே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அண்ணனுடைய குடிலின் உள்ளே ஒரு மாமரம் வளர்ந்திருந்தது. அருமையான ஒரு மாங்கனி பழுத்து கை கட்டுகிற தூரத்தில் அது தொங்கிக் கொண்டிருந்தது. சரி, மாங்கனியை சாப்பிடுவோம் என அதை பறித்து சாப்பிட ஆரம்பித்தான். பாதி சாப்பிடுவதற்குள் அண்ணன் எதிரே வந்தான். தம்பி மாங்கனி சாப்பிடுவதை பார்த்து அண்ணனுக்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. ஏன் அண்ணனுக்கு இவ்வளவு பதற்றம் என்று தம்பிக்கு புரியவில்லை. என்ன அண்ணா, ஏன் பதறுகிறாய்? மாங்கனியை சாப்பிடுகிறாய்? ஏன் மாங்கனியை சாப்பிட்டால் என்ன, அது விஷமா என்ன? உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தானே. அது சரியப்பா, இது எந்த மாங்கனி? நீ உன்னுடைய குடிலில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாயா? சேச்சே, என் குடிலிருந்து நான் ஏன் எடுத்து வர வேண்டும்? இங்குதான் வந்தேன். இதோ இந்த மரத்தில் தான் மாங்கனி இருந்தது, பறித்து சாப்பிட்டேன். ஐயோ, தவறு செய்து விட்டாயே, பாவம் செய்து விட்டாயே அப்பா. உனக்கு மறுபிறவி உண்டே. ஏனண்ணா, எனக்கு ஏன் மறுபிறவி? பார், இது என்னுடைய குடில், உனக்கு தெரியும். உன்னுடைய குடில் என்றும் என்னுடைய குடில் என்றும் பிரித்து கொண்டு விட்டோம். என்னுடைய குடிலில் வளர்ந்திருக்கிறது இந்த மாமரம். இதில் பழுத்த பழத்தை என்னிடம் கேட்காமல் நீ எடுத்து சாப்பிட்டால் அது திருட்டு குற்றம் அல்லவா? இப்போது நீ இந்த பழத்தை திருடி இருக்கிறாய். நீ தெரியாமல் செய்தாலும் திருட்டுத்தான். எனவே உனக்கு மறுபிறவி வந்துவிடும் என்று அண்ணன் சொன்னதும் கழிவிறக்கத்தில் தம்பியின் கண்களில் கண்ணீர்.